Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.17ல question number 6 வாங்க questionக்குள்ள போலாம். If A equal to matrix 5 2 2 minus root 17 0.7 5 by 2 8 3 1 then verify A transpose to transpose which is equal to A. So first நம்ம வந்து என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். So which is A equal to, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிக்கலாம். அதாவது 5 2 2 minus 17 0.7 5 by 2 8 3 1 ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரோவை காலமாக மாற்றணும். ஸோ இது பாருங்கள், இந்த ரோவை நான் இப்போ காலமாக எழுத போகிறேன். ஸோ காலமாக எழுதும் போது 5 2 2 அடுத்தது வந்து மைனஸ் ரூட் 17 0.7 5 by 2 8 3 1. ஸோ நான் ரோவை காலமாக எழுதிட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து இதோட நிறுத்த சொல்ல ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது A transpose to transpose which is equal to, இப்போ இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இதுன்னும் போது இதில் இருக்கிற ரோவை இப்போ நம்ம காலமாக எழுதணும். ஸோ நான் காலமாக எழுதுகிறேன் அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 5 மைனஸ் ரூட் 17 8 அதே மாதிரி 2 0.7 3 அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 5 by 2 1 ஓகேவா. ஸோ இதில் இருக்கிற ரோவை இப்போ நான் காலமாக எழுதிட்டேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க கொஷின் அப்படியே வந்துருச்சு பாருங்கள் இல்லையா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போது இதுலேருந்து என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா therefore A transpose to transpose which is equal to A ஓகேங்களா. ஸோ hence proved அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி அதோட கான்செப்டை ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் புதுசாக ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ மேட்ரிக்ஸ் என்னன்றதை தான் பற்றி பார்க்க போகிறீங்க. அதாவது ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸோட போத் மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் சேம் நம்பர் ஆஃப் காலம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ அதோட எலமெண்ட்டை வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. இது வந்து ஈக்குவல் டு 4 5 6 7. இது பாருங்க, இங்கே இருக்கிற ரோ, அதாவது இதுவும் 2 ரோ 2 காலம் தான் இருக்குது, இதுவும் 2 ரோ 2 காலம் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ மேட்ரிக்ஸாக எடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம், ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி நீங்கள் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்ஸ் இருக்குது. சம்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x, y and z from the following equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 12 3 x 3 by 2 ஓகேங்களா. இது எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா y z 3 and 5 இதுக்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது ஈக்குவல் கொடுத்துருக்கிறதுனால இது ரோவை செக் பண்ணுங்கள். 2 ரோ இருக்குது, இங்கேயும் 2 ரோ தான் இருக்குது, இங்கே 2 காலம் இருக்குது, இங்கேயும் 2 காலம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எலமெண்ட்டை நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நான் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸுன்ற இடத்துல இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, 3ன்னு இருக்கா. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஒய் இருக்கிறது, இங்கே வந்து 12 இருக்குது, நம்பர் இருக்குது. அப்போது ஒய் ஈக்குவல் டு 12ன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே ஜெட் இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு 3 இருக்கா. ஸோ அப்போது ஜெட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கான வேல்யூ ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 5 ப்ளஸ் ஜெட் எக்ஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் 6 2 5 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 2 5 plus z xy which is equal to
6258. ஸோ இப்போ நம்ம இதோட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த இடத்துல அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, அந்த இடத்துல 6 இருக்குது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஒய். இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது நமக்கு இங்கே டேரெக்டாக 2 போட்டிருக்கனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. 5 ப்ளஸ் ஜெட் எடுத்துக்கலாம். ஸோ 5 plus z which is equal to 5. So z which is equal to 5 minus 5. So which is equal to 0. அப்போ zக்கு வந்து நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ zக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னு பார்த்தோன்னா z which is equal to 0ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஃபைனலாக என்ன இருக்குது, நமக்கு xy இருக்குது. ஸோ xyன்ற இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா 8ன்னு இருக்குது. ஸோ xy equal to 8. எக்ஸுன்றதுக்கு என்ன வேல்யூன்றத நம்ம இந்த இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதாவது இதை 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருந்தோங்க, 6 மைனஸ் ஒய் இன்டூ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 6y மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு வந்துருமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நம்ம ஒன்றா என்ன எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஒய்யை இப்போ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் விச் இஸ் வேல்யூ வந்து நமக்கு 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஒய்யை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, 4. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதுக்கான இது எடுத்தோம்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, ஜெட் வேல்யூ கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் ஆர். ஸோ என்னென்னலாம் பாசிபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 4, 2, 0 இருக்கும். ஆர் எக்ஸ் வந்து 2, 4, 0 இருக்கும். ஸோ இதோட இந்த சம் முடியறது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட், எக்ஸ் பிளஸ் ஜெட், ஒய் பிளஸ் ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு த மேட்ரிக்ஸ் 9, 5, 7. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3 காலம் இருக்கிற மேட்ரிக்ஸ் இல்லை, இது ஒரே காலம் தான். ஏன்னா நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ இது ஒரே காலம் இருக்கு, 3 ரோ ஒரு காலம் இருக்கிற மேட்ரிக்ஸ் இது மாதிரி தான். சரியா. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து எக்ஸ் ஒய் ஜெட் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இது நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் பிளஸ் ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணி இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ 1லேருந்து 2 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு 9. ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு 5. சப்ராக்ட் பண்ணுறதுனால சைன் மாற்றணும். ஸோ இது வந்து மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ பாருங்கள் இது கேன்சல் ஆகிடும், இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் மட்டும்தான் வரும். ஸோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஒய்க்கு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒய்யோட வேல்யூவை வந்து ஈதர் லைக் 3ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் ஒய் இன் 3. ஸோ 3ல பண்ணும்போது நமக்கு 4 ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 7 இருக்குது. ஸோ ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 4. ஸோ ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ வந்து பாருங்கள் ஒய்க்கும் வேல்யூ கிடச்சிருச்சு, நமக்கு ஜெட்டுக்கும் வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த ரெண்டுத்தையும் வச்சு எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் ஒய் அண்ட் ஜெட் இன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ்
3 equal to 9. So x plus 7 equal to 9, which is equal to x equal to 9 minus 7 equal to 2. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம XYZ 3க்கான வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். வேர் x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 4, z ஈக்குவல் டு 3. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.